யோவான் 17வது அதிகாரத்தை நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். யோவான் 17:23வது வசனம் நான் வாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் கவனிப்போம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதை பற்றி இந்த வசனத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டது என்ன? இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். இந்த வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு கவனித்து அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பற்றி இந்த இடத்துல சொல்லுகிறார், தன்னை பின்பற்றி வந்தவர்களை பற்றி இந்த இடத்துல சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நேசித்தது போலவே தன்னை பின்பற்றி வந்தவர்களையும் நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் வேற எந்த வசனத்திலும் சொல்லப்படலை. இந்த வசனத்திலே தான் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை யோவான் 3:16வது வசனத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை எந்த அளவு நேசித்தார் என்பதை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததின் மூலமாக பாவிகளாகிய நம்மை தேவன் இந்த அளவு நேசிக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதேதான் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் நாம் வாசிக்க முடியும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவைக்கு மரிக்க ஒப்பு கொடுத்த போது பாவிகளாகிய நம்மை தேவன் இவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நமக்கு காண்பித்தார். ஆனால் யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17வது அதிகாரம், திரும்பவும் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது, தம்மை பின்பற்றினவர்களுக்கு இயேசு சொன்னது. பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசித்தது போலவே தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். இயேசுவுக்கு சற்று குறைவாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நேசிக்கவில்லை.
இயேசுவை நேசித்தது போலவே தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறதை பற்றிய ஒரு அற்புதமான வசனம் இது. உண்மையாகவே இயேசுவை நேசித்தது போலவே தேவன் நம்மையும் நேசிக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், இயேசு வாழ்ந்தது போலவே இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திட முடியும். இயேசு கிறிஸ்து தனக்கு நேர்ந்த எல்லா சோதனைகளிலேயும் அவர் ஜெயம் பெற்றவராக இருந்தார். இயேசுவுக்கு நேர்ந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஜெயம் பெற்றவராக இருந்தார். எப்பொழுதும் அவர் ஜெயம் பெற்றவராக இருந்தார். எப்படி அவரால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட முடிந்தது? ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், சோர்ந்து போகாமல், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் வெற்றி பெற்றவராக அவர் இருந்தார். அதனுடைய ரகசியம் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் என்னை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நன்கு அறிந்தவராயிருந்தார். தனக்கு நேர்ந்த எல்லா சோதனைகளும் தேவன் தனக்கு அனுமதித்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தனக்கு ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் தேவன் தனக்கு அனுமதித்தார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அவர் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். எப்பொழுதும் தன் பிதாவாகிய தேவனையே அவர் சார்ந்து கொண்டிருந்தார். அதிகமான கிருபையை பெற்றவராக அவர் இருந்தார். அவர் தன்னை தாழ்த்தினவராகவும் பிதாவாகிய தேவனை எப்பொழுதும் சார்ந்து கொண்டவராகவும் அதிகமான தேவனுடைய கிருபையை பெற்றவராகவும் இருந்தபடியினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவராக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், சோர்ந்து போகாமல், ஜெயம் பெற்றவராக அவர் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதே போல நாம் வாழ்ந்திட முடியும். அதற்காகத்தான் இந்த இடத்திலே பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார். நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போலவே இவர்களிலும் நீர் அன்பாயிருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது போலவே பிதாவாகிய தேவன் நம்மையும் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் வெற்றியின் ஜீவியம் செய்திட முடியும். நாம் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏதோ ஒரு நேரத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதல்ல. எப்பொழுதாவது ஒரு முறை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதல்ல. நமக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளிலேயும், நமக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை போலவே வெற்றியின் ஜீவியம் செய்திட முடியும். இயேசுவை போல நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக நாம் இருக்கும் பொழுது, இயேசுவை போல எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது, இயேசுவை போல
அதிகமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் இயேசுவை போலவே வெற்றியின் ஜீவியம் செய்திட முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை இது. இது ஏதோ பேதுருவுக்கும் பவுலுக்கும் மட்டுமல்ல, அவரை பின்பற்றினவர்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்பொழுதும் வெற்றியின் ஜீவியம் செய்தது போல நாமும் எப்பொழுதும் வெற்றியின் ஜீவியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனைவருக்கும் இந்த வாழ்க்கை சாத்தியம். இது பேதுருவுக்கும் பவுலுக்கும் அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை சாத்தியமானது. நமக்கு விசுவாசம் வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை போலவே என்னை நேசிக்கிறார் என்கிற விசுவாசம் வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தபடியினாலே அவரை பின்பற்றினவர்கள் அவரை போலவே வெற்றியின் ஜீவியம் செய்ய தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். நமக்கும் தேவன் அதே வாழ்க்கையை வாழ உதவி செய்திட முடியும். பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பேதுரு சோதிக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி அவன் சோதிக்கப்பட்ட போது அவன் படுதோல்வி அடைந்தான். சோதனையிலே அவன் தோற்று போனான். லூக்கா 22வது அதிகாரத்திலே நாம் இதை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். 56வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், பேதுரு இயேசு கிறிஸ்துவை அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் மறுதலித்தான், சத்தியம் செய்தான். ஒரு வேலைக்காரிக்கு பயந்து, ஒரு மனுஷனுக்கு பயந்து அவன் இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லி மறுதலித்தான். நான் அவனோடு இருந்தவன் அல்ல என்று சொல்லி அவன் சாதித்தான்.
அவன் தோற்று போனான் சோதனையிலே. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இதே 22வது அதிகாரம் 32வது வசனம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். இந்த இடத்துல இயேசு என்ன சொன்னார்? நீ என்னை மறுதலிக்க போற, நீ சோதனையிலே தோற்று போக போற, ஆனாலும் நான் உனக்காக வேண்டிக் கொள்ள போகிறேன். என்ன அது? உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. இந்த இடத்துல விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னமும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசு அவனுக்கு உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்பதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். நாம் பேதுருவை போல நாம் தோற்று போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சோதனை நேரங்களிலே சோதனை மிக வலிமையானது. நாம் தோற்று போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் பேதுரு தோற்று போன உடனே அவன் அப்படியே இருந்து விடவில்லை. அவன் தொடர்ந்து விசுவாசித்தான். தன்னுடைய தோல்விக்காக அவன் மனங்கசந்து அழுதான். தேவன் இன்னமும் என்னை நேசிக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இயேசு கிறிஸ்துவை போலவே அவன் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் அவனுக்கு உதவி செய்தார். நாம் வெற்றியுள்ள ஜீவியம் செய்வது அவ்வளவு எளிதானதல்ல. அது அவ்வளவு எளிதாக நமக்கு அது கிடைத்து விடாது. நாம் தொடர்ந்து தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு வாழ்ந்தது போலவே நம்மால் வாழ்ந்திட முடியும். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்திட வேண்டும். தோற்று போவது தேவனுக்கு சித்தமானதல்ல. ஆனால் நாம் தோற்று போனாலும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் மனம் திரும்பணும். தேவனை தொடர்ந்து நாம் விசுவாசிக்கணும். இன்னமும் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். நாம் தேவனை முழுமையாய் நாம் சார்ந்து கொள்ளும்போது நாம் நம்மை தாழ்த்தினவர்களாக நாம் இருக்கும் பொழுது, தேவனுடைய கிருபையை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, நாம் வெற்றியின் ஜீவியம் செய்திட தேவன் நமக்கு உதவி செய்திட முடியும். இந்த தோற்று போன பேதுரு தான் வெற்றியின் ஜீவியம் செய்தார். தோற்று போன பவுல் தான் வெற்றியின் ஜீவியம் செய்தார். வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொன்னார்கள். அவர்கள் தோற்று போகாதவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தோற்று போனவர்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை விசுவாசித்தார்கள். எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து கொண்டார்களோ, எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தினார்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டார்களோ, அவர்கள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட முடிந்தது. நாமும் கூட நம்முடைய தோல்விகளிலே நாம் நேர்மையாக இருந்து, நாம் மனம் திரும்பி, நாம் தேவனிடத்திலே, ஆண்டவரே வெற்றியின் ஜீவியம் செய்ய எனக்கு உதவி செய்திடும், உம்முடைய கிருபை எனக்கு அதிகமாய் தேவை என்று சொல்லி நம்மை தாழ்த்துகிறவர்களாக, அவரையே நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போமானால், இயேசு வாழ்ந்தது போலவே நாமும் வெற்றியின் ஜீவியம் செய்திட முடியும். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, எப்போ ஒரு முறை அல்ல, எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்மை வெற்றி சிறக்க செய்திடுவார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம். நம்மை நாம் தாழ்த்துவோம். அதிகமான தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.